Find x. If x percentage of 250 plus 25 percentage of 68 is equal to 67. இப்போ 4 ஆப்ஷன் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபைண்ட் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 250 plus 25 percentage of 68 is equal to 67. ஸோ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை 100. ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னா ஆஃப் அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன். ஸோ 250 இன்ட்டு 250 ப்ளஸ் 25 பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 25 டிவைடட் பை 100. ஆஃப் கொடுத்துருந்தா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 68 இஸ் ஈக்குவல் டு 67. இப்போ எக்ஸ் டிவைடட் பை 100 கொடுத்துருக்காங்க. இப்போ 250 இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 250 எக்ஸ் டிவைடட் பை 100 ப்ளஸ் 25 இன்ட்டு 68 டிவைடட் பை 100. இப்போ இங்கே 2 காம்பனன்ட்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ இது இந்த சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் காமனாக 100 இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இந்த 100 அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். 250 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 25 இன்ட்டு 68 is equal to 67 into 100. எப்போவுமே டிவைடடில் இருக்கிறது ரைட் சைட் போகிறப்ப, லெஃப்ட் சைட் வந்து டிவைடடில் இருக்கிறது ரைட் சைட் போகிறப்ப மல்டிப்ளிகேஷனாக மாறுது. ஸோ இன்ட்டு 100 மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 100ன்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு 250 எக்ஸு ப்ளஸ் 25 இன்ட்டு 68 is equal to 67 into 100 6700. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 250 எக்ஸு. இப்போ இந்த காம்பனண்ட் ஃபுல்லாகவே அந்த சைடு எடுத்துகிட்டு வரும். இந்த காம்பனண்ட்டுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகிறப்ப மைனஸாக மாறிடுது. இப்போ 6700 மைனஸ் 25 இன்ட்டு 68. ஏன் இதை வந்து அப்படியே வச்சுருக்கோன்னா வந்து இந்த இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்னும் பெருசாகும். அதனால் வந்து நம்ம இப்படியே வச்சுக்கிட்டோம்னா அதை காம்ப்ளிகேட்டடாக இது எப்படி இருந்தாலும் கேன்சல் பண்ணி சின்ன ஒரே ஒரு லெட்டர் ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூவை ஸோ இதை பெருசாகவே வேணாம் சின்னதாகவே வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து மல்டிப்ளை பண்ணாமல் இருக்கேன். 250 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6700 மைனஸ் 25 இன்ட்டு 68. இப்போ எக்ஸோட வேல்யூ. ஸோ 250 வந்து இந்த ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறப்ப இந்த சைடு லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறப்ப ரைட் சைடு வரப்போ டிவைடடுக்கு வருது. அப்போ 6700 டிவைடட் பை 250. நெக்ஸ்ட்டு 25 இன்ட்டு 68 டிவைடட் பை 250. இந்த 250 வந்து ரெண்டு நம்பர்ஸ்க்கும் ரெண்டு காம்பனண்ட்ஸ்க்கும் டிவைடடில் வரும். ஸோ இங்கே 2 காம்பனண்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து காமன் வேல்யூ இந்த 250 இந்த சைட் வரப்போ காமன் வேல்யூ. ஸோ ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் டிவைடடில் 250 வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு 670 டிவைடட் பை 25 மைனஸ் நெக்ஸ்ட்டு 25 வந்து 5 5 நேரடியாகவே 25 தான் வச்சுக்கலாம். 25னா அப்போ 10 125 இங்கே 1025. ஸோ இந்த மாதிரி போடலாம். அப்போ 68 டிவைடட் பை 10. நெக்ஸ்ட்டு இங்கே 5 டேபிளில் போடலாம். 1 5s are 5 பேலன்ஸ் 1 17 ஆகிடுது. அப்போ 3 5s are 15 பேலன்ஸ் 2 20 4 5s are 20. நெக்ஸ்ட்டு 5 5s are 25. இங்கே வந்து 2 டேபிள் 5 2s are 2 டேபிள் தான் இங்கே போடணும். ஏன்னா 68 இருக்குது. 3 2s are 6 4 2s are 8 5 2s are 10. ஸோ இப்போ காமனாக 134 டிவைடட் பை 5 மைனஸ் 34 டிவைடட் பை 5. ஸோ காமன் நம்பர் 5 134 minus 34. So 100 divided by 5. 1 5s are 5, 2 5s are 10. So answer is 20. So the option is 20.